வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய இந்த முறுக்கு ரெசிபில உளுந்த மாவு சேர்க்க போறது இல்ல, அதுக்கு பதிலாக நம்ம பொட்டுக்கடலை மாவு தான் சேர்க்க போறோம். இப்போ ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை மாவு எடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததா இதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்னதை பார்ப்போம். ஓமம் வந்து உங்க ஆப்ஷனல் தான், ஓமம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஓமம் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கையில நல்லா நுணுக்கி போடுங்க, அப்பதான் கொஞ்சம் நல்ல வாசமா இருக்கும். ஓமம், அடுத்தது கொஞ்சமா பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுப்போம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். போதும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளேயும் நான் எண்ணெய் தடவி இருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, அதில் இருக்க ஆயில் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. இப்போ எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான முறுக்கு ரெசிபி தயார். நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், உண்மையிலேயே நல்லா வரும். அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு வந்து 1/2 கப் எடுங்க. அந்த ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். முறுக்கு வந்து எடுக்கும் போது நீங்கள் எண்ணெய் வந்து அந்த ஆயில் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினோடனே எடுங்க, அப்போ தான் மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சவுண்ட் கேட்குதானே உங்களுக்கு? இந்த மாதிரி மொறுமொறுப்பாக வரணும் அப்படின்னா ஆயில் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின உடனே எடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.